பக்தி ஒளி சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவ். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால் 8/7/2024 திங்கட்கிழமை 3வது நாள் ஆஷாட நவராத்திரி பூஜை அன்று திங்கட்கிழமை அப்படின்றதுனால நைட்டு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள அந்த பூஜையை நீங்க தொடங்குவது சிறந்த காலமாகும். அன்றும் நாம் செய்ய இருப்பது வராகிக்கு பஞ்ச அபிஷேகமான மஞ்சள் பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் இவை அனைத்தும் அபிஷேகமாக செய்து முறைப்படி நாம் மனையில் வராகியை வெற்றிலையில் மஞ்சள் பொடி, குங்குமம், அக்ஷதை போட்டு அதன் மீது வராகியை நாம் அமர வைப்பது சிறப்பான ஒரு அம்சமாகும். வராகி இன்று அவளுக்கான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம். இந்த சிகப்பு நிற ஆடையும் பட்டாக இருப்பதும் அதே போல் ஃப்ரில் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு அமைப்பாகவும் இருப்பது சிறப்பு. நாம் 2 நாள் எப்படி பூஜை முறை எடுத்துக்கொண்டோமோ அதே போலதான் இனிப்பு வகைகளும் அதே போல கிழங்கு வகைகளும் அஷ்டோத்திரங்கள் மந்திரங்கள் சொல்லி வராகிக்கு நாம் முறையாக அந்த பூஜையை செய்ய வேண்டும். இந்த பூஜையானது 3ஆம் நாள் பூஜை அப்படின்றது முன்னேற்றத்துக்குண்டான வழிமுறையை அது வாராகி என்பது செய்ய நமக்கு உத்தேசித்து கொண்டிருக்கும். அதனால் இந்த 3ஆம் நாள் பூஜை அப்படின்றது மிக மிக சிறப்பானதாகும். வராகிக்கான கவசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருகுழை கோமலந்தால் புஷ்பராகம் இந்த மந்திரம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அதே போல மந்தாகினி, ரத்னமேனி, நீலரத்ன, ஜடாதரி, உக்ரவக்ர தனதி, சங்கு புஷ்ப சங்கராத்யாயனி, கோரரூபி சகல தோஷங்களையும் பூத பிரேத பிசாசுகளையும் ஏவல் பில்லி சூன்யங்களையும் மாறோ மாறோ ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் ராரா வாராகி மாருத்ரி மதுமாமிச பக்ஷினி வாலி சூலி மாதங்கியாய ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் மறக்காம சொல்லுங்க. ஏகி ஏகி அநாயேகி பரமேஸ்வரி மகாவாராகி ஸ்வாஹா இந்த மந்திரமும் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி முறைப்படி ஊதுபத்தி ஏற்றி கற்பூரம் ஏற்றி நைவேத்தியங்கள் செய்து வராகியினுடைய அருளை நீங்கள் தினம்தோறும் பெற பக்தி ஒளி சேனல் மூலியமாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 3ஆம் நாள் பூஜை அப்படின்றது வீட்டுல எதிர்மறை சக்திகள் அப்படின்றது இருந்தது அப்படின்னா அது நிவர்த்தியாகும் நாளாகவும், அதே போல எந்த விதமான தீங்கு இருந்தாலும் நோய் நொடிகள் இருந்தாலும் அதை தீரும் நாளாகவும் இந்த 3ஆவது நாள் பூஜை அப்படின்றது இருக்கும். எப்பவுமே நவராத்திரி அப்படின்னும் போது நம்ம வீட்டுல பூஜை அப்படின்றது பண்ணும்போது ஒரு 9 சுமங்கலிகளோ 11 சுமங்கலிகளோ நாம கூப்பிட்டு அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து அவர்களுக்கு மங்களகரமான மஞ்சள் தாலி வைத்து கொடுப்பதால் உங்களுக்கு மிகவும் சிறப்பு. அதே போல முடிந்தால் அவர்களை அன்று உணவு கொடுத்து உபசரித்து தாம்பூலம் வைத்து அவர்களை சிறப்பாக கவனித்து அனுப்புவதால் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் சுமங்கலி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு என்பதை உங்கள் முன் வைக்கிறேன்.